ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இது குறித்து நம்ம முன்பு இருந்த நேர்காணலே பேசியிருக்கோம். ஒருவேளை இவங்கெல்லாம் கூட்டணி வைப்பாங்களா, இல்லை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது களம், யாருக்கு சாதகமாக இருக்குது? களம் யார் யார் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கங்கிற வச்சு தான் அந்த சாதகத்தை சொல்ல முடியும். திமுக 56% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் 8.3% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இடைத்தேர்தலில் 65% வாக்கு எடுத்தவங்க பொது தேர்தலில் ஈரோடு மக்களவைக்குள்ள ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள 56% எடுத்துட்டாங்க. ஒரு 7-8% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. இந்த களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் வந்தால் நான் நிற்க மாட்டேன், இடைத்தேர்தல் திமுக மோசமாக நடத்துவாங்க, ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு ஒரு இடைத்தேர்தல் அவர் எடுத்ததை விட 3% பொது தேர்தலில் குறைஞ்சிட்டாரு. அப்போ நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், KP முனுசாமி கேட்குறேன், ஜெயக்குமாரருக்கு கேட்குறேன், CV சண்முகத்துக்கு கேட்குறேன், இவர் செல்லூர் ராஜுக்கு கேட்குறேன். அப்போ பொது தேர்தலையும் ஸ்டாலின் முதல்வராக இருந்து தேர்தல் நடத்தினா நிற்க மாட்டீங்களோ? நீங்கள் ஆடத் தெரியாதவா மேடல் கோணல்னானா, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கான், அந்த மாதிரி டெபாசிட் இழந்துருவோன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போயிட்டார். அடுத்து என்டிஏ பொறுத்தவரை விக்கிரவாண்டியில் ஹீரோவானுன்னார் அண்ணாமலை. எடப்பாடி அடித்து தான் விளையாடினார். என்டிஏ இன்டாக்டாக இருக்கும், காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளுங்கிறதையும் அவர் சொன்னார். டாக்டரையாவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அந்த களத்துக்குள்ளே நின்னார். அன்புமணிங்கிற என்டிஏ கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். 29% வாக்கு அங்கே எடுத்தாங்க. அது எடப்பாடியெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங்னு சொல்லி இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கு தான் போட்டின்னு அந்த களத்தை செட் பண்ணி அண்ணாமலை சாதிச்சார்.